வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல ஃபோர்த்து சம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் ரீட் பண்ணுறேன். கிராஃப் ரெப்ரசன்டிங் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் ஒரு கிராஃப். ஸோ இங்கே வந்து டார்க் லைனில் போட்டிருக்கே இல்லையா, அதுதான் கிராஃப். ஸ்டார்டிங்கில் இந்த அழிச்ச மாதிரி இருக்குது, அது வராது. ஸோ இந்த டார்க் லைனில் போட்டிருக்கிறது தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் இன் ஃபிகர் விச் இஸ் கிளியர் தட் எஃப் ஆஃப் 9 விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க, y which is equal to f of x அப்படின்னு. ஸோ கீழே இருக்கிறது யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஆக்சஸ், மேலே இருக்கிறது யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து ஒய் ஆக்சஸ்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோமா. ஸோ கீழே இருக்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னும், மேலே இருக்கிறது அதனுடைய இமேஜ், அதாவது ஒய், அதனுடைய ஆன்சர்னும் எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ வந்து இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் இங்கே 9 விச் இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 9ஓட வேல்யூ வந்து 2, கரெக்டாக? ஸோ 9னா இங்கே வருது, அதனுடைய வேல்யூ வந்து 2. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒய். இது வந்து கொஷின்னும் இது ஆன்சர்னும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் 9 விச் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு அவங்க கொஷினில் கொடுத்துட்டாங்க. அப்போ அதே மாதிரி ரிமைனிங் இருக்க வேல்யூஸை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஒரு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ எஃப் ஆஃப் 0 எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் 0 அப்படின்னா 0 இருக்கிற இடத்துல எதுவுமே இல்லை நம்மளுக்கு. ஸோ 0 இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதுவோம்? 0ன்னு தானே எழுதுவோம். ஸோ 0, ஓகே. 0 இருக்கிற இடத்துல நம்மளுக்கு 0 தான். அண்ட் அகைன் எஃப் ஆஃப் 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் 2 இந்த இடத்துல எனக்கு எங்கே டச் ஆகுது அப்படின்னா 7 கிட்ட டச் ஆகுது, கரெக்டாக? 7 கிட்ட டச் ஆகுது. அடுத்து எஃப் ஆஃப் 7 கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 7 இங்கே இருக்குது. எஃப் ஆஃப் 7 எங்கே போய் கரெக்டாக மெர்ஜ் ஆகுது அப்படின்னா இங்கே மெர்ஜ் ஆகுது. இங்கேருந்து என்ன ஆன்சர் இருக்குது? எனக்கு 6ன்னு இருக்குது. ஸோ என்னோட ஆன்சர் வந்து 6. ஓகே. அடுத்து எஃப் ஆஃப் 10 கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 10 இங்கே இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் 10 இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்குது? 0 தான் இருக்குது. 0வில் தான் வந்து டச் ஆகிருக்கு. ஸோ எஃப் ஆஃப் 10 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேயா? ஸோ எஃப் ஆஃப் 0 அப்படின்னாலுமே எனக்கு வந்து கீழே வந்து 0 இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, சாரி, எஃப் ஆஃப் 0 இங்கே இருக்குது. எஃப் ஆஃப் 0வில் வந்து எனக்கு ஒய்யோட வேல்யூ எங்கே டச் ஆகிருக்குன்னா 9ல் டச் ஆகிருக்கு. ஸோ அதுதான் என்னோட ஆன்சர், 9, கரெக்டாக? ஸோ இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எஃப் ஆஃப் 0 எங்கே டச் ஆகுதுன்னா 0 எனக்கு இங்கே இருக்குது, ஒய்யோட வேல்யூ 9 இங்கே டச் ஆகுது. ஸோ இது வந்து 0வில் வரனால நான் எஃப் ஆஃப் 0 விச் இஸ் ஈக்குவல் டு 9ன்னு நான் எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் 2 வந்து எனக்கு 7ல் டச் ஆகுது. ஸோ நான் 7ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து எஃப் ஆஃப் 7 கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 7 வந்து எனக்கு கிளியராக தெரியுது 6ன்னு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் 10. எஃப் ஆஃப் 10 இங்கே இருக்குது. எஃப் ஆஃப் 10ஓட வேல்யூ வந்து எனக்கு 0, ஓகே. 0ல் இருக்குது. எஃப் ஆஃப் 10 வந்து ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு 0 ஆக்சஸில் இருக்குது, ஓகே. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ஒன். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது இந்த வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும்? ஒய்ன்னு தெரியும். ஏன்னா எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு தெரியும். அப்போ எந்த வேல்யூ எனக்கு 1 அப்படின்னா எனக்கு ஒய்யில் எங்கே 1 இருக்கோ அதனுடைய எக்ஸோட வேல்யூ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 9.5, ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 9.5. அதாவது ஒய்யோட வேல்யூ வந்து 1, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 9.5. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் 9.5 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதுவோம் நம்ம. புரியுதா? எஃப் ஆஃப் 9.5 விச் இஸ் ஈக்குவல் டு 1, அவ்வளோதான். ஸோ 1 இங்கே இருக்குது, அதனோட எக்ஸோட வேல்யூ என்னது? 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்குது. ஸோ 9.5. புரியுதா? இப்போ டொமைனும் ரேஞ்சும் டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டொமைன், ஓகேவா? டொமைன்னா என்ன வேல்யூ நம்மளுக்கு? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டர். அது வந்து எனக்கு 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. 10க்கு அப்புறம் எனக்கு எந்த வேல்யூஸுமே இல்லை. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் which represents 0 to 10, ஓகேவா? 0 to 10. அதாவது இது வந்து இன்னொரு ஃபார்மெட்டில் எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இதை வந்து இன்னொரு விதமாக வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இது வந்து ஒரு ஹோல் நம்பர்னு எழுதலாமா? ஹோல் நம்பர் அப்படின்னா which is equal to set of x represents whole number. அதில் 0ல் இருந்து 10 வரைக்கும் எழுதலாம்.
அதே மாதிரி f of x which is equal to 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து டொமைன். அதே மாதிரி ரேஞ்சுனா எதுலேருந்து எது வரைக்கும் நம்மளுக்கு மேப் ஆகுதோ அதுதான் ரேஞ்சா. ஸோ எனக்கு 0லேருந்து 10 வரைக்கும் மேப் ஆகுது. கொடுத்துருக்க கிராஃப் வந்து 10 வரைக்கும் இருக்குது. ஆனால் எனக்கு மேப் ஆனது அந்த ஸ்ட்ரைக் லைன் எங்கே போய் எண்ட் ஆகுது? 9ல் தான் எண்ட் ஆகுது. அந்த லைன் வந்து எங்கே எண்ட் ஆகுது? இது வந்து எக்ஸில் எண்ட் ஆகிறது 10 வரைக்கும். பட் இது வந்து ஒய்யில் எண்ட் ஆகிறது எனக்கு 9 வரைக்கும். ஸோ 9 வரைக்கும் தான் எனக்கு ஆன்சர் வரும். ஸோ f of x which is equal to, இதுவும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. x belongs to whole number 0 to y-ஓட வேல்யூ. ஓகே, f of ஆக்சுவலாக வந்து இங்கே f of x வராது, y-ன்னு வரும். ஏன்னா அதுதான் ரேஞ்சு. y அது வந்து எது வரைக்கும் இருக்குது? 9 வரைக்கும் இருக்குது. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஏன்னா என்னோட வேல்யூ வந்து 9 வரைக்கும் தான் இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து நான் கீழே 9 வரைக்கும் எழுதி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ ரேஞ்சுனா ஒய், எனக்கு டொமைன்னா எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ அதனுடைய வேல்யூஸ் நான் இங்கே எழுதிட்டேன். இப்போது வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் எக்ஸ் அண்டர் எஃப்? ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஆரோ டயக்ராமில் இதை வந்து நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவேன்னா, ஸோ இதே டயக்ராமில் இதை வந்து நான் வந்து ஒய்ன்னு எடுத்துக்குவேன். இங்கேருந்து இங்கிட்டு போகிறத வந்து நான் ஃபங்க்ஷன்னு எடுத்துக்குவேன். ஸோ இங்கே எனக்கு ஏ இருக்கு, இங்கே எனக்கு பி இருக்குன்னா ஏவோட இமேஜ் தான் பி. ஓகேயா? த இமேஜ் ஆஃப் ஏ இஸ் பி. ஓகேவா? இப்படி தானே எழுதுவோம். த இமேஜ் ஆஃப் ஏ இஸ் பின்னு எழுதுவோம். அப்போ ஏவோட இமேஜ் எனக்கு பி. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்? இமேஜ் ஆஃப் 6 அப்படின்னா இங்கே 6 அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 6 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ இங்கே என்னவா இருக்கும்? எனக்கு 6க்கு நேராக இந்த லைன் எங்கே போய் நிற்கிது? இந்த இடத்துல நிற்கிதா? இந்த இடம் என்ன இடம்? எனக்கு 5 கிட்ட ஜாயிண்ட் ஆகிற இடம். ஓகேவா? 5 கிட்ட ஜாயின் ஆகி நேராக 6க்கு வருது. ஸோ the image of A is B. இது எப்படி எழுதுவோம்? the image of, இதுக்கு Y வந்து image, the image of A is B ன்னு எழுதுவோம். அப்போ the image of 6 under F is 5. அவ்வளோதான். இது எப்படி எழுதுவோம்? F of 6 which is equal to 5ன்னு எழுதுவோம். அவ்வளோதான். ஸோ இங்கே F6 இங்கே இருக்குது. இந்த 6ல் போய் எனக்கு ஜாயின் ஆகிற வேல்யூ ஒயில் வந்து 5. அதை தான் நான் கீழே த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் இஸ் 5ன்னு எழுதுகிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 5. அவ்வளோதான், வேல்யூ முடிஞ்சிருச்சு. ஸோ ஈஸியாக இருக்கா சம்? அவங்க டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம டேரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதணுன்னா அவ்வளோதான் வேல்யூ. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.